எங்க அப்பா பெருசா என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. இன்ஃபேக்ட் வந்து அவரை பார்க்கும்போது ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து எந்த மாதிரி ஒரு 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 லுக் இருக்கோ அவர் மேல, அதே லுக் தான் எனக்கும் இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு அவர் பேசுறதெல்லாம் வந்து ரொம்ப முரணான ஒரு விஷயமாவே இருந்துச்சு. ஒரு மதவெறியனா எப்படி வந்து இப்போ ஒரு நார்மல் ஸ்டீரியோ டைப்பா வந்து எங்க அப்பாவை வந்து பார்க்குறாங்களோ அதே ஸ்டீரியோ டைப் தான் என்னுடைய மைண்ட்லயும் ஒரு மதவெறியன்கிற ஒரு இதுதான் இருந்துச்சு. இடையில வந்து நாங்கள் வந்து ஒரு ஆல் இந்தியா டூர் போனோம். எங்கள் அப்பா வந்து என்னை கூட்டிகிட்டு போனார். அப்போ முக்கியமாக வந்து ஜோதிர்லிங்கங்கள், குஜராத் இந்த சைடெல்லாம் போயிட்டு வரும்போது மதுரா பார்த்தேன், காசி பார்த்தேன், அயோத்தியா பார்த்தேன். ஸோ ஒரு ஒரு ஹெரிட்டேஜை அழிக்கிற அந்த ஒரு நிறைய செயல்கள், நிறைய எச்சங்கள் எல்லாம் அங்கே இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு என்னென்ன மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு இருந்தது, அதுக்கப்புறம் ரைட் சைடு என்னென்ன? அயோத்தியாலேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே. இப்போ அந்த அயோத்தியா கோவில் வந்து நான் பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு 15 or 16 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நீங்கள் அந்த சோகால்டு அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லைங்களா, அந்த இஸ்லாமிக் ஸ்ட்ரக்சரில் அது வரைக்கும் எந்த தொழுகைகளும் நடத்தப்படல. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பாப்புலேஷன் வந்து கடைசி வரைக்குமே அந்த அந்த புனித தலத்தை வந்து கைவிடலை. முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஒரு சின்ன டென்ட்டாவது வச்சு அங்கே வந்து வழிபட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை இடிச்சது வந்து ஏதோ இஸ்லாமிக் ரிலீஜியனை பரப்பணுங்கிறதுக்காக இல்லை, அந்த லோக்கலாக இருந்த கல்ச்சரை அழிக்கணுங்கிறது தான் அவங்களுடைய மைண்டில் இருந்த ஒரே டாட்டாக இருந்திருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு மாற்று மத இஸ்லாமியர் வந்து தன்னுடைய எல்லா பாயிண்ட்டையும் வந்து கோர்ட்டில் வைக்கிறாரு. ஆனால் உண்மைக்கு புறம்பாக நிறைய கருத்துக்களை நான் மதிக்கக்கூடிய மிகப்பெரிய எழுத்தாளர்கள், அது அருந்ததி ராயா இருக்கலாம், இல்லை மற்றவங்களா இருக்கலாம், இவங்க எல்லாருமே பொய் சொல்கிறத வந்து நான் கவனிச்சேன். ஓகே. இப்போ உங்கள் அப்பா கூட பணியாற்றுறீங்க. ஆமாம். ஆர்எஸ்எஸ் ட்ரைனிங்லாம் போயிருக்கீங்களா? நான் 2 கேம்ப் முடிச்சிருக்கேன், ஒரு ஷாக்கா நடத்தியிருக்கேன், ஷாக்காவில் பங்கு பெற்றிருக்கேன், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். இஸ்லாமிய வெறுப்பு அரசியலை வந்து ஆர்எஸ்எஸ் சொல்லிக் கொடுப்பாங்களா? திட்ட சொல்லுவாங்க அப்படின்னு இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து என்னுடைய 9 வயசுலேருந்து பாலக ஷாக்காலேருந்து போயிட்டுருக்கேன். எந்த ஒரு இடத்துலையும் ஒரு இஸ்லாம் மதத்தை பற்றியோ இல்லை ஒரு இஸ்லாமியர்களை பற்றியோ அவங்க வந்து தப்பாக சொன்னதாக எந்த ரெக்கார்டும் இல்லை. ஆனால் வந்து தொடர்ந்து வந்து நம்ம பார்க்கக்கூடிய திரைப்படங்களில், நம்ம படிக்கக்கூடிய கட்டுரைகளில், இல்லை வந்து அரசியல் சட்டையர் காமெடியில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் அப்படின்னா உடனே ஒருத்தர் நாம போட்டுக்கிறது, ஒருத்தர் வந்து மாட்டு மூத்திரம் குடிக்கிறது, அவங்க உடனே இஸ்லாமியர்களை திட்டுறது, அந்த மாதிரி ஒரு ஜென்ரல் தாட் இருக்குது. நீங்கள் மாட்டு மூத்திரம் சொல்கிறதுனால மாட்டு மூத்திரத்தை குடித்தா நோய் எதிர்ப்பு சக்தி வரும், சாணி வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது, இங்கே வந்து இங்கே வைப்ரேஷன் இங்கேருந்து வரும், அப்படிலாம் வந்து சூடோ சயின்ஸ் ஒரு சில இடங்களில் வந்து நீங்கள் வந்து இந்த நாட்டினுடைய ப்ராக்டிஸ் அதுவாக தானே இருந்திருக்கு. மன்மோகன் சிங் சொன்னது என்னன்னா, இந்த நாட்டின் பெரும்பாலான சொத்துக்கள் ஒரு தரப்புக்கிட்ட தான் இருக்குது, அந்த ஒரு தரப்புக்கிட்ட இருந்து பிரித்து எல்லார்கிட்டையும் கொடுக்கணும், அதுல மைனாரிட்டிஸுக்கும் கொடுக்கணும். இதுதான் அவர் பேசிய பேச்சு. இது வந்து நிறைய பேர் ஃபேக்ட் செக் பண்ணாங்க. இல்ல நான் சொல்லுங்க. இதை வந்து நிறைய பேர் ஃபேக்ட் செக் பண்ணாங்க. மன்மோகன் சிங்கே ஃபேக்ட் செக்கர்ஸே ஃபேக்ட் செக் பண்ணாரு. நீங்க ஒரு வீடியோ வந்து இப்போ நிறைய பேர்கிட்ட வந்துட்டு இருந்தேன், நான் அது போகும்போது அது காமிக்கிறேன். ஐ கிளியர்லி ஸ்டேட்டட் தட், அவர் சொன்ன வார்த்தைகளே நான் சொல்றேன், ஐ கிளியர்லி ஸ்டேட்டட் தட் Muslims has the first right on the natural resourcesங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஒரு இந்தியர்களுடைய காமனா இருக்க, they are also Indians, they are not, I did not object. இல்ல அது உங்க பாகிஸ்தானி. நான் வந்து அப்ஜெக்ட் பண்ணனாத கிடையாது. they are also Indians, I admit it. இன்னைக்கும் விஸ்வகுருவா இந்த உலகத்தை மாத்தணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீமை நோக்கி டிராவல் பண்றோம். அது எவ்வளவு ஃபன்னியா இருந்தாலும் நாங்க ஒரு பைத்தியக்காரங்க தான். நீங்க வந்து எப்படின்னா, ஒரு எல்லையில் குண்டடிப்பட்டு சாகிற இராணுவ வீரன் எந்த அளவுக்கு பைத்தியக்காரனோ அதே அளவுக்கு பைத்தியக்காரங்க நாங்கள். கேரளாவில் பயங்கரமாக எங்களை வெட்டுறாங்க, தமிழ்நாட்டில் வெட்டுறாங்க, காஷ்மீரில் வெட்டினாங்க, இந்தியாவில் பரவலாக நாங்கள் படுகொலை செய்யப்படுறோம். பட் இருந்தாலும் அந்த காவி கொடியை நாங்கள் விடாமல் பிடிச்சிட்டு இருக்கோம். அதான் என்ன சரி செய்ய வேண்டிய இந்து ராஷ்டிரம், அகண்ட பாரதம் சார். அகண்ட இந்தியாவில் அதிபராட்சி, அதற்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை மாற்றுதல், இதுதானே? அப்படி கிடையாது. இப்போ ஹிந்து ராஷ்டிரம் அமையறதுனால என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஹிந்து ராஷ்டிரம் நாங்க எல்லாத்தையுமே கொண்டுருவோமா? இல்ல நாளைக்கே வந்தா ஒரு மாடர்ன் மேன் இல்லையா? இப்போ இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் வந்து அசிங்கம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த சொசைட்டிக்கு அது ரொம்ப அவசியம் நினைக்கிறீங்க? டிஃபரன்சஸ் ஆர் எசென்ஷியல். நீங்கள் சாதி இருக்கிறதுனால நிறைய கியூசைன்ஸ் வருது.
நிறைய விதவிதமான ட்ரெஸ் வீவிங் பேட்டர்ன்ஸ் வருது. சரிங்களா? நிறைய கலைகள் வருது. நம்ம ஊர்ல தான் நாடக காதல்ன்றாங்க சார். சார் நான் காதல் திருமணம் சார். ஓகே. நான் வந்து அப்ப நீங்க வந்துட்டு உங்க மனைவி RSS இந்து முன்னணி அப்படியெல்லாம் கிடையாது சார். என் மனைவி வந்து எல்லா கறியும் சாப்பிட்றா, மாட்டுக்கறி பன்னிக்கறி தவிர. நான் வந்து வெஜிடேரியனு. என் மனைவி வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவ. நான் வந்து சார் காதலுங்கிறது அவ எந்த ஜாதின்னு பார்த்து நான் காதலிக்கல, அவ எந்த ரிலீஜன் பார்த்து காதலிக்கல. திஸ் இஸ் ஸ்பான்டேனியஸ். நீங்க இந்த சாதியில நான் ப்ரொஃபஷன் சார்ந்து வந்து இந்த சாதியை வந்து டிவைட் பண்றாங்க. ஏன்னா ஜெனட்டிக் அட்வான்டேஜை வந்து அந்தந்த தொழிலுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. முடிவெட்டுறது எடுத்துப்போமே சார். முடிவெட்டுறதுனா இப்போ எங்களுடைய ஜாதி வந்து முடிவெட்டுறது. ஓகே, நான் சொல்றேன். முடிவெட்டுதல் மட்டும் எங்களுடைய தொழில் கிடையாது. ஜெனட்டிக்கலா முடிவெட்டுறதுக்கு உங்களுக்கு ஸ்கில் உங்க ஜெயின்ஸ் அப்படி கிடையாது சார். அந்த காலத்துல நீங்க நான் சொல்றேன், எங்களுடைய ஜாதியினுடைய அந்த முடிவெட்டுறது மட்டும்தான் எங்களுடைய ஜாதி முடிஞ்சு போறது இல்லை. மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் வழங்கும் டிப்ளமோ இன் அப்ளைட் ஜேர்னலிசம் அண்ட் டிஜிட்டல் மீடியா. ஆழமான கருத்தியல் வகுப்போடு தொழில்நுட்ப பயிற்சி, செய்திக்களத்தில் நேரடி அனுபவத்தோடு செய்தி சேனல்களில் பயிலும் வாய்ப்பு, முன்னணி ஊடக ஆளுமைகளின் தொடர்ச்சியான கலந்தாய்வு மற்றும் கற்பித்தல். மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம் ஓம்கார் பாலாஜி. வணக்கம். பலருக்கும் தெரியாது, இவர் வந்து நீங்கள் வந்து அர்ஜுன் சம்பத் அவர்களின் மகன் என்றது என்னுடைய பார்வையாளர்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்துகிறேன். அப்பா வந்து ஒரு மாதிரி கான்ட்ரவர்ஷியலான ஒரு ஃபிகர், ஒரு மாதிரி ரைட் விங் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவர். நீங்கள் இப்போ அவர் கூடலாம் ஒர்க் பண்ணிட்டுருங்க. இப்படி தான் உங்களுடைய லைஃப் ஆரம்பிச்சதா? அவருடைய சித்தாந்தங்கள் அடிப்படையில் ஆரம்பிச்சதா? எப்படி ஆரம்பிச்சது? நான் வந்து பள்ளி பருவத்திலேருந்தே வந்து கொஞ்சம் கொஞ்சம் புத்தக வாசிப்பு, என் கூட இருந்த நண்பர்கள், நிறையா படம் மாற்றிக்கிறது. அப்போல்லாம் வந்து விசிடி மாற்றிக்குவோம் ஸ்கூலுக்குள்ளார திருட்டுத்தனமாக. நிறையா பாஷை தெரியாத, சப்டைட்டில்ஸ் இல்லாத ஜெர்மன் திரைப்படங்கள், ரஷ்யன் திரைப்படங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வட்டத்தில் இருந்து திரைப்படங்கள் மூலியமாகவும் புத்தகங்கள் மூலியமாகவும் ஒரு அரசியலுங்கிறது ஒரு சின்ன ஒரு சைட் டிஷ் மாதிரி தான் வந்தோம். ஓகே. என்ன மாதிரியான மதம் சார்ந்த அரசியல்? அப்போ நீங்கள் பார்த்தது என்ன மாதிரியான அரசியல் உங்களுக்கு ஈடுபடாது? நம்ம வந்து நான் முக்கியமாக படித்தது வந்து ரஷ்யன் ஆத்தர்ஸோடது நிறையா வந்து நாங்கள் பகிர்ந்துக்குவோம். ஏன்னா எங்களோட ரீடர்ஸ் கிளப்பில் கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட்டாக இருக்கட்டும், தஸ் கேபிட்டல் பாதி முடிஞ்சுது, அதுக்கு மேலே நான் பண்ணலை. பட் தட் இட் செல்ஃப் இஸ் அது வந்து ஒரு பெரிய ட்ரக் மாதிரி, அந்த வே ஆஃப் ரைட்டிங், த வே ஹி போர்ட்ரைஸ் திங்ஸ், அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஈர்த்துச்சு. ஸோ ஒரு எக்கனாமி வந்து இப்படியும் கொண்டு போகலாமா அப்படிங்கிறது வந்து அப்போது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளார சின்ன சிறுசாக வந்து உலகத்தையே மாற்றிடலாம் நம்ம இந்த மாதிரி அப்படிங்கிற ஒரு கனவுலேருந்து ஆரம்பித்தோம். ஆனால் இதற்கு நேர் எந்த துருவத்தில் உங்கள் அப்பா இருந்திருப்பார்ல? இல்லை, அப்போ வந்து எங்கள் அப்பா பெருசாக என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை. இன்ஃபேக்ட் வந்து அவரை பார்க்கும்போது ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து எந்த மாதிரி ஒரு 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 லுக் இருக்கோ அவர் மேலே, அதே லுக் தான் எனக்கும் இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு அவர் பேசுறதெல்லாம் வந்து ரொம்ப முரணான ஒரு விஷயமாவே இருந்துச்சு. ஒரு மதவெறியனா எப்படி வந்து இப்போ ஒரு நார்மல் ஸ்டீரியோ டைப்பாக வந்து எங்கள் அப்பாவை வந்து பார்க்குறாங்களோ அதே ஸ்டீரியோ டைப் தான் என்னுடைய மைண்ட்லேயும் ஒரு மதவெறியன்கிற ஒரு இதுதான் இருந்துச்சு. இடையில வந்து நாங்கள் வந்து ஒரு ஆல் இந்தியா டூர் போனோம். எங்கள் அப்பா வந்து என்னை கூட்டிகிட்டு போனார். அப்போ முக்கியமாக வந்து ஜோதிர்லிங்கங்கள், குஜராத் இந்த சைடெல்லாம் போயிட்டு வரும்போது மதுரா பார்த்தேன், காசி பார்த்தேன், அயோத்தியா பார்த்தேன். ஸோ ஒரு ஹெரிட்டேஜை அழிக்கிற அந்த ஒரு நிறைய செயல்கள், நிறையா எச்சங்கள் எல்லாம் அங்கே இருந்துச்சு. அயோத்தியா நான் பார்க்கும்போது சின்ன ஒரு டென்ட்டில் தான் வந்து ஒரு கோவில் இருந்துச்சு. அதே மாதிரி காசி வந்து இட் வாஸ் வெரி மச் விசிபிள். நீங்கள் பார்த்தீங்கன்னா கியான்வாபி வந்து ஃபவுண்டேஷன் கூட போட்டிருக்க மாட்டாங்க. கோவில் இடிக்கப்பட்ட சேதம் ஆன அந்த தூண்கள் மேலே தான் வந்து மாஸ்கே வந்திருக்கும். ஸோ எந்த ஒரு கலாச்சாரமாக இருந்தாலும் இது தப்பு, இப்படி வந்து நீங்கள் வந்து ப்ரொக்ரெசிவாக பேசுகிறீங்க, ப்ரொக்ரெசிவ் ஐடியாலஜிலேருந்து வர்றீங்க, அப்படிதான் அப்படி புரிஞ்சுக்கிட்டுமா? நான் ஒரு மாதிரி முற்போக்கு சிந்தனை பரிச்சயம் ஒரு நபர். நீங்க வந்து ஒரு சிந்தனையை முற்போக்கு நீங்க எப்படி பிராண்ட் பண்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் நான் கேட்குறேன். நான் இப்போதைக்கு நான் சொல்கிறத அப்படியே புரிஞ்சுங்க, அதுக்கப்புறம் நான் கேட்குறேன். ஒரு முற்போக்கு இல்லைன்னா ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், பொது உடைமை சித்தாந்தம் உங்களுக்கு அறிமுகமானது. எப்போதுமே இப்போ நம்ம துருக்கி எடுத்துக்கோம். துருக்கியில் உள்ள பல மசூதிகளும் சரி, கிறித்துவ தேவாலயங்களும் சரி, அதில் இன்னும் அந்தந்த ஆட்சிக்கு இப்போ இஸ்லாமிய ஆட்சி அங்கே வரும்போது அங்கே வந்து கிறித்துவ தேவாலயங்களை தான் மாற்றுறாங்க. அது இன்னமும் அப்படியே அந்த மக்கள் ஏற்றுக்கிறாங்க.
அந்த மக்கள் அதை வந்து ஓகே, ஒரு அரசன் தன்னுடைய பவரை நிலைநாட்டுவதற்கு தன்னுடைய மதத்தை ஒரு கருவியாக பயன்படுத்துவான். அவனுடைய ஆட்சி போகும்போது இன்னொரு அரசு வரும்போது தன்னுடைய மதத்தை அங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இது வரலாற்றிலை நம்மளால் பிரிக்க முடியாத ஒன்று. இது சரி தவறுன்னு இப்போ ஆய்வு பண்ணுறது முட்டாள்தனம் அப்படின்றத ஆய்வு உங்களால் பண்ணுறது. அந்த ஆய்வுக்குள்ளார நான் இறங்குறதுக்கு தயாரா இல்லை. எதனாலனா இந்த சிவிலைசேஷன், இந்த அரேபியாவிலிருந்து படையெடுத்து வந்து இந்தியாவை தாண்டி கொஞ்சம் தூரம் போன இந்த சிவிலைசேஷன் இடையில நிறையா இண்டிஜினஸான நிறையா அபார்ஜினலான கல்ச்சர்ஸ் வந்து அழிக்கப்பட்டிருக்கு. எல்லாமே வந்து ஒரு மோனோகேமஸான கல்ச்சராக மாற்றப்பட்டிருக்குங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. இந்த உண்மையை நேரடியாக வந்து நம்ம எங்கேயும் வந்து தெரிஞ்சுக்காத ஒரு சூழ்நிலை வந்து இங்கே இருக்குது. நம்ம பழைய விஷயங்களை நம்ம நோண்டி பார்க்கறதுனால இது நியாயமாயிருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நம்ம அதை மறந்துடக்கூடாதுல்ல. இப்படி ஒரு கல்ச்சுரல் ஐடென்டிட்டி வந்து அழிக்கப்பட்டது இல்லை, அழிக்கிறதுக்கு உண்டான அந்த விஷயங்கள் அதற்கு முன்பே ஒரு கல்ச்சுரல் ஐடென்டிட்டி இருந்திருக்கும்ல. அதற்கு முன்பேனா இந்த மண்ணினுடைய கல்ச்சர்னு ஒன்று இருக்குல்ல. அதான் இந்த மண்ணிலே இப்போ இந்து மதம் என்பது ஒன்று, இங்கு வந்து இங்க ஒரு லோக்கல் கல்ச்சர் அழிச்சிருக்கும்ல. அப்படி கிடையாது. இது நீங்க வந்து வெளியிலிருந்து வந்த மாதிரி சொல்றீங்க, அப்படிதானே? நான் சொல்றது பிராமணிக்கல் ரிலிஜன் வந்து இங்க இருந்த இண்டிஜினஸ் கல்ச்சர் அழிச்சிருக்குல்ல. See, you are talking about even புத்திசமே வச்சுப்போமே. அப்படி ஈவன் புத்திசமே இங்க ஒரு புத்திசம் வந்து இங்க ஒரு ஸ்டேட் ரிலிஜனா மாறும்போது அங்கங்க இருந்த சிறு 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 தெய்வங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் அழிச்சிருக்கும் தானே. அது எந்த எல்லா ரிலிஜனுக்கும் பொருந்தும் தானே. இந்த மண்ணினுடைய கலாச்சாரம்ங்கிறது அது புத்திசமா இருக்கலாம், ஜெயினிசமா இருக்கலாம், சீக்கிசமா இருக்கலாம், எல்லாத்துக்கிட்டையும் ஒரு காமன் பாயிண்ட் இருக்கு. ஒவ்வொன்றும் வந்து ஆட் மேன் அவுட் கிடையாது. இந்த மண்ணில் தோன்றிய எல்லா கல்ச்சரும் எல்லா ரிலிஜியன்ஸும் டெஸ்டினேஷன் வந்து ஒரே டெஸ்டினேஷனாக தான் இருக்கு. புத்திசம்ல அதை வந்து மகாபரி நிர்வாணான்னு நம்ம சொல்றோம். ஜெயினிசம்ல அதுக்கு பேர் வந்து இன்னர் ஃப்ரீடம்னு அது ஒரு வார்த்தையில சொல்றாங்க. ஹிந்துவிசம்ல முக்திங்கிறாங்க, மோக்ஷாங்கிறாங்க, கைலாய பதவிங்கிறாங்க, வைகுண்டம். ஆனா வந்து இது எல்லாமே ஒரே டெஸ்டினேஷனை நோக்கி போகுது. எண்ட் ஆஃப் லைஃப் எல்லா ரிலிஜனும், இந்திய ரிலிஜன் சரி, உலக ரிலிஜன் எல்லாமே மோட்சம் தான். அப்படி கிடையாது. ஏன்னா நான் சொல்லி முடிச்சிடறேன். ஆனா வாழும்போது மக்களை எப்படி ஒவ்வொரு ரிலிஜனும் பார்க்குது, அதுதானே பிரச்சனைங்க. இல்ல அப்படி கிடையாது. அதாவது இந்த மண்ணில் தோன்றிய ரிலீஜியன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த மண்ணில் தோன்றிய அந்த பாத், அந்த தர்மா, எல்லா தர்மங்களையும் சேர்த்தியே சொல்றேன். அம்பேத்கரே எதனால இது எல்லாத்தையுமே ஒரே கொடைக்குள்ளார எடுத்துட்டு வர்றாருன்னா, இதனுடைய எல்லா டெஸ்டினேஷனும் இதுக்கு இடையில வந்து நிறையா எப்படி சொல்றது, நீங்க வந்து ஒன்னத்தை விட்டு ஒன்று பிரிச்சிங்கன்னா ஒன்றும் பெரிய டிஃப்ரென்சஸ் இருக்க போறதில்ல. உடுத்துற உடையிலையும், சாப்பிட்ற உணவுலையும், கட்டக்கூடிய பில்டிங்லையும், ஆர்கிடெக்சர்லையும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் வேணால் நீங்கள் வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் பார்க்கலாமே ஒழிய, நீங்கள் வந்து கோவிலில் வச்சு வழிபடக்கூடிய அந்த முறை, நீங்கள் காஷ்மீரில் ஒரு கோவில் இருந்தால் அதோடைய ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்கும், அங்கே உடுத்தி இருக்கிற உடை வேறு மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ரெண்டு இடத்துலையுமே வந்து சமஸ்கிருதம் ஒலிக்கும். தெய்வங்களும் கிட்டத்தட்ட அதே தெய்வங்கள் இருப்பாங்க. ஸ்ட்ரக்சர்ஸ், அந்த டெய்டி ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும்தான் மாறுமே ஒழிய, இந்த மண்ணினுடைய கலாச்சாரங்களுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இருந்திருக்கு. இதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ இவங்க சைடு சொல்றது உண்மை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதை பத்தி கொஞ்சம் டீப்பா படிக்கும் போது இவங்களுக்கு அது எப்படி வெளியில சொல்லணும்னு தெரியல. யாருக்கு முன்னாடியே வந்து பிராண்ட் பண்ணி இந்த சோ கால், நீங்க யாரெல்லாம் ரைட் விங்கர்ஸ்னு ஒரு லிஸ்ட்ல வைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து இதை வந்து எந்த வகையில அவங்களுக்கு வெளியில இதை சொல்லணுங்கிறது தெரியல. கான்டெம்பரரியா இந்த அரசியல் உண்மைகளை இதை ஒரு அரசியலா மாத்துறது எப்படின்னு அவங்களுக்கு தெரியல. நிறைய புரட்டுகள்ல சிக்கிடுறாங்க. நான் பெரிதும் மதிக்கக்கூடிய நிறைய இடதுசாரி எழுத்தாளர்களா இருக்கலாம், அவங்க இந்த விஷயம்னு வரும்போது நியாயம்னு தெரிஞ்சாலும் ஏதோ ஒரு அப்பீஸ்மெண்ட்டுக்காக வந்து அவங்களுடைய நிலையை வந்து மாத்திக்கிறாங்க, உண்மையை விட்டு ரொம்ப தூரம் போறாங்க. இதை வந்து என்னால தெளிவா பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஐ திங்க் தேர் இஸ் அ ஹிட் ஆஃப் ட்ரூத் இன் இட். அதனால நான் வந்து ஓகே இவங்க சைடு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான். இல்லை, இந்த ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு என்னென்ன மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு இருந்தது, அதுக்கப்புறம் ரைட் சைடு என்ன? அயோத்தியாலேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே. இப்போ அந்த அயோத்தியா கோவில் வந்து நான் பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு 15 or 16 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நீங்கள் அந்த சோ கால்ட் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லைங்களா, அந்த இஸ்லாமிக் ஸ்ட்ரக்சரில் அது வரைக்கும் எந்த தொழுகைகளும் நடத்தப்படல. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பாப்புலேஷன் வந்து கடைசி வரைக்குமே அந்த புனித தலத்தை வந்து கைவிடலை. முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஒரு சின்ன டென்ட்டாவது வச்சு அங்கே வந்து வழிபட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை இடிச்சது வந்து ஏதோ இஸ்லாமிக் ரிலீஜியனை பரப்பணுங்கிறதுக்காக இல்லை,
அந்த லோக்கலாக இருந்த கல்ச்சரை அழிக்கணுங்கிறது தான் அவங்களுடைய மைண்டில் இருந்த ஒரே டாட்டாக இருந்திருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு மாற்று மத இஸ்லாமியர் வந்து தன்னுடைய எல்லா பாயிண்ட்டையும் வந்து கோர்ட்டில் வைக்கிறாரு. ஆனால் உண்மைக்கு புறம்பாக நிறைய கருத்துக்களை நான் மதிக்கக்கூடிய மிகப்பெரிய எழுத்தாளர்கள், அது அருந்ததி ராயா இருக்கலாம், இல்லை மற்றவங்களா இருக்கலாம், இவங்க எல்லாருமே பொய் சொல்றதை வந்து நான் கவனிச்சேன். இந்த இடத்துல எதுக்காக இந்த பொய் சொல்லணுங்கிற ஒரு ஆராய்ச்சியில தொடங்கினது தான். அப்போ எந்த மாதிரி ஒரு அஜெண்டா வந்து இங்க கிரியேட் ஆகுது, எந்த மாதிரி பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியர் இங்க கிரியேட் ஆகுதுங்கிறத யோசிக்கும் போது தான் அப்ப எதுக்காக இந்த பொய் சொல்லணும், எதுக்காக இந்த உண்மையை மறைக்கணுங்கிறதுல ஆரம்பிச்சதுல இருந்து தான் நான் வந்து கொஞ்சம் இந்த சைட் ஸோ த நீட் ஆஃப் தி ஹவர் வந்து கொஞ்சம் இருக்குதுங்கிறது நான். ஓகே, இப்போ உங்க அப்பா கூட பணியாற்றுறீங்க. ஆமா. ஆர்எஸ்எஸ் ட்ரைனிங்லாம் போயிருக்கீங்களா? நான் 2 கேம்ப் முடிச்சிருக்கேன், ஒரு ஷாக்கா நடத்தியிருக்கேன், ஷாக்கால பங்கு பெற்றிருக்கேன், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். இஸ்லாமிய வெறுப்பு அரசியலை வந்து ஆர்எஸ்எஸ் சொல்லிக் கொடுப்பாங்களா? திட்ட சொல்லுவாங்க அப்படின்னு இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து என்னுடைய 9 வயசுலேருந்து பாலக ஷாக்காலேருந்து போயிட்டுருக்கேன். எந்த ஒரு இடத்துலையும் ஒரு இஸ்லாம் மதத்தை பற்றியோ இல்லை ஒரு இஸ்லாமியர்களை பற்றியோ அவங்க வந்து தப்பாக சொன்னதாக எந்த ரெக்கார்டும் இல்லை. நான் எனக்கு பர்சனலாக போதிக்கப்பட்ட எல்லா விஷயம் அவங்க சொல்லக்கூடிய சுபாஷிதங்கள்லேயோ பைடெக்லேயோ இல்லை வந்து பௌதிக்லேயோ, பௌதிக்குங்கிறது நாங்கள் வந்து ரெகுலராக அவங்க டீச் பண்ணுறது தான் நம்ம பௌதிக்குன்னு சொல்லுவோம். கேம்பில் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ஷாக்கால இந்த மாதிரி எந்த இடத்துலையுமே வந்து எனக்கு பர்சனலாக இஸ்லாமிய வெறுப்புங்கிறது ஆர்எஸ்எஸ் மூலியமாவோ இல்லை அது சார்ந்த பிற ஏபிவிபியில் கூட ஒரு மதத்தை வச்சு பாகுபடுத்தி இவங்களை நம்ம அழிக்கணும், இந்த ஒரு ஜென்ரலாக இருக்கிற ஸ்டீரியோ டைப்பில் சொல்கிற மாதிரிலாம் வந்தது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எங்கே இருக்குன்னு தெரியல அது. ஆனால் வந்து தொடர்ந்து வந்து நம்ம பார்க்கக்கூடிய திரைப்படங்களில், நம்ம படிக்கக்கூடிய கட்டுரைகளில், இல்லை வந்து அரசியல் சட்டையர் காமெடியில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் அப்படின்னா உடனே ஒருத்தர் நாம போட்டுக்கிறது, ஒருத்தர் வந்து மாட்டு மூத்திரம் குடிக்கிறது, அவங்க உடனே இஸ்லாமியர்களை திட்டுறது, அந்த மாதிரி ஒரு ஜென்ரல் தாட் இருக்கு. அது இஸ்லாமிய வெறுப்புக்கு பின்னாடி வரும். சூடோ சயின்ஸ் பேசுமா ஆர்எஸ்எஸ்? நீங்கள் மாட்டு மூத்திரம் சொல்கிறதுனால மாட்டு மூத்திரத்தை குடித்தா நோய் எதிர்ப்பு சக்தி வரும், சாணி வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது, இங்கே வந்து இங்கே வைப்ரேஷன் இங்கேருந்து வரும், அப்படிலாம் வந்து சூடோ சயின்ஸ் ஒரு சில இடங்கள்ல வந்து நீங்கள் வந்து இந்த நாட்டினுடைய ப்ராக்டிஸ் அதுவாக தானே இருந்திருக்கு. இல்லை, அது சூடோ சயின்ஸ் தானே, அதை தான் கேட்குறேன். சூடோ சயின்ஸ் அல்லாத சயின்ஸுக்கு வரலாற்றுக்கு அதாவது அறிவியலுக்கு புறம்பானதை இதுதான் அறிவியல் அப்படின்னு போதிக்கப்படுதா அப்படின்னு கேட்குறேன். அப்படின்னு கிடையாது. ஒரு அனிமலோட எக்ஸ்கிரீட்டாங்கிறது நிறைய மெடிசின்ஸ்க்காக, நான் மாடை பற்றி மட்டும் சொல்லலை, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கேமரோட யூரின் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு சில இடத்துல வந்து புசிகேட்டோட யூரின் யூஸ் பண்ணுறாங்க, மற்ற அனிமல்ஸினுடைய எக்ஸ்கிரீட்டாலாம் வந்து ஒரு ஃபார்மிங் மாதிரியே வச்சு கலெக்ட் பண்ணி எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். இல்லை, அது குடித்தா உடம்புக்கு நல்லது, கொரோனா போய்டும், அந்த மாதிரி ஓவர் டோஸ் ஆகும்போது அது வந்து கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது. அது வந்து மாற்று கண்டிக்கத்தக்கது. நான் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய கேள்வி ஆர்எஸ்எஸ்ஸில் இது போன்ற போதனைகள் நடத்த கிடையாது. இது ஆர்எஸ்எஸ்லையும் இந்த எப்படி சொல்கிறது, மாடுங்கிறது எந்த அளவுக்கு இந்த நாட்டினுடைய பொருளாதாரமும் இந்த நாட்டினுடைய வாழ்வாதாரமும் பசுமாட்டிற்கும் காளை மாட்டிற்கும் எந்த அளவுக்கு வந்து மக்கள் ஒன்றிணைஞ்சு வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களுடைய பாடல்கள் மூலியமாகவும் அவங்களுடைய பௌதிக் மூலியமாகவும் பசுமாட்டினுடைய இல்லது இந்த மாடு சோகால் மாடு. நீங்கள் வந்து இந்த ஹிந்து ரிலீஜியன்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா இதிகாசங்களாக இருக்கலாம், புராணங்களாக இருக்கலாம், வேதங்களாக இருக்கலாம், எல்லா இடத்துலையும் இந்த ஸ்பீஷீஸ் வந்து ஒன்றிணைஞ்சே வந்திருக்குது. இப்போ ஆப்பிரிக்காவில் நீங்கள் ஒவ்வொரு ட்ரைபுக்கும் போயிட்டீங்கன்னா ஒவ்வொரு அனிமலும் அவங்களோட அந்த ட்ரைபு கூட வந்து கொஞ்சம் க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி கூட இருந்திருக்காங்க. சில பேர் ரைனோசரஸை வந்து தன்னுடைய உடம்புலே டாட்டு போட்டுக்கிறாங்க, ரைனோசரஸோட ஹார்ன் எடுத்து வச்சுக்கிறாங்க, பிறந்த குழந்தைக்கு வந்து ரைனோசரஸோட அந்த தோலை வச்சு போத்திக்கிறாங்க. அதை வந்து நீங்கள் ஒரு ட்ரைபல் ஐடென்டிட்டியாக பார்க்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய நீங்கள் ஏன் வந்து ஒரு சாதாரணமாக இந்த பாரத தேசத்தில் ஒரு மாடுக்கும் இந்த ஜனத்தொகைக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு எமோஷனான கனெக்டை அது ஒரு பொருளாதார அடிப்படையில் அதை பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. நான் பின்னாடி இதுக்கும் வரேன். மாடை வச்சுப்போம் இப்போதைக்கு. இப்போது நீங்கள் சொல்கிறீங்க ஆர்எஸ்எஸ் வந்து சூடோ சயின்ஸையும் உங்களுக்கு சொல்லித்தரதில்ல, இஸ்லாமிய வெறுப்பையும் சொல்லித்தரதில்லைன்னு. இப்போ கடந்த ஒரு நேற்று வரையும் கடந்த ஒரு 4-5 நாட்களாக நம்ம பிரதமர் மோடி வந்து பேசுகிற பேச்சு முழுக்க இஸ்லாமிய வெறுப்பு தானே. நான் அந்த ஸ்பீச் ஏன்னா எனக்கு வந்து ஹிந்தி ஓரளவுக்கு தான் தெரியும், 5வது வரைக்கும் தான் நான் ஹிந்தி படித்தேன்.
அந்த ஸ்பீச்சில் ஒவ்வொரு வேர்டும், ஏன்னா நான் வந்து மிஸ்கோட் பண்ணிடக்கூடாது, யாரையாச்சும் மிஸ்கைட் பண்ணிடக்கூடாதுன்னு ஒவ்வொரு வார்த்தையும் நான் கூகுள் டிரான்ஸ்லேஷனில் போட்டு பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஜென்ரலாக இருக்கக்கூடிய பிரச்சாரம், இந்த மெஜாரிட்டேரியனாக இருக்கக்கூடிய இந்த ஃபேக்ட் வந்து உண்மையாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இப்போ கூட வந்து கூகுள் டிரான்ஸ்லேஷனில் நீங்கள் போட்டு பார்க்கலாம். அதாவது அவர் சொன்ன அதே வார்த்தைகளை முன்னாடி சொன்ன காங்கிரஸ் சொன்ன அந்த வார்த்தைகளை வந்து குறிப்பிட்டு தன்னுடைய ஸ்பீச்சில் வந்து பயன்படுத்துறாரு. எந்த மாதிரி பயன்படுத்துறாரு? மன்மோகன் சிங் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. அதே மாதிரி இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுங்களா, அதை முடிச்சிடுவோம், ஒன் பை ஒன்னா போவோம். அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு நான் சொல்லணும். அதாவது இந்த நாட்டினுடைய வளங்களை, நேச்சுரல் ரிசோர்ஸஸை, இல்லை வந்து மற்ற நீங்கள் எதெல்லாம் வந்து நேஷனல் வெல்த்தை மொதல் ப்ரையாரிட்டி யாருக்குன்னா மைனாரிட்டிஸ்ன்னு சொல்கிறாரு. முக்கியமாக முஸ்லிம்ஸ்க்கு சொந்தமாக. இங்கே தான் நான் வந்து இதில் வந்து நான் வந்து மோடி தனக்கு ஏற்ற மாதிரி அதை வளைத்துக் கொள்கிறார். மன்மோகன் சிங் சொன்னது என்னன்னா, இந்த நாட்டின் பெரும்பாலான சொத்துக்கள் ஒரு தரப்புக்கிட்ட தான் இருக்குது. அந்த ஒரு தரப்புக்கிட்ட இருந்து பிரித்து எல்லார்கிட்டையும் கொடுக்கணும், அதில் மைனாரிட்டிஸுக்கும் கொடுக்கணும். இதுதான் அவர் பேசிய பேச்சு. இது வந்து நிறைய பேர் ஃபேக்ட் செக் பண்ணாங்க. நான் சொல்றேன். சொல்லுங்க. இதை வந்து நிறைய பேர் ஃபேக்ட் செக் பண்ணாங்க. மன்மோகன் சிங்கே ஃபேக்ட் செக்கர்ஸே ஃபேக்ட் செக் பண்ணாரு. நீங்க ஒரு வீடியோ வந்து இப்போ நிறைய பேர்கிட்ட வந்துட்டு இருந்தா, நான் அது போகும்போது அது காமிக்கும். ஐ கிளியர்லி ஸ்டேட்டட் தட், அவர் சொன்ன வார்த்தைகளே நான் சொல்றேன். ஐ கிளியர்லி ஸ்டேட்டட் தட் முஸ்லிம்ஸ் ஹேஸ் த ஃபர்ஸ்ட் ரைட் ஆன் த நேச்சுரல் ரிசோர்சஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஒரு இந்தியர்களுடைய காமனா இருக்க, they are also Indians, they are not I did not object that. இல்ல அது உங்க பாகிஸ்தானி. நான் வந்து அப்ஜெக்ட் பண்ணனாது கிடையாது. they are also Indians, I admit it. ஆனால் ஒரு செக்ஷனுக்கு மட்டும் முதல் ப்ரையாரிட்டினா அது ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு இம்பேலன்ஸான ஒரு ஜஸ்டிஸ். இன்னைக்கு இருக்கிறத நிலைமை பாருங்க. இன்னைக்கு நீங்க இந்தியா, அதாவது வேர்ல்டு இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த ரிப்போர்ட்ல இந்தியாவுடைய ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. just 10% of the Indian population holds 77% of the national wealth. நம்ம இந்தியாவுடைய 77% வெல்த்தை 10% மக்கள் என்ஜாய் பண்றாங்க. மீதி உள்ளதான் மீதி உள்ள 20 வெல்த்தை தான் கிட்டத்தட்ட 80% 90% நம்ம என்ஜாய் பண்ண வேண்டியது. அப்போ இந்த இந்தியாவுடைய சொத்து முழுக்க அந்த ஒரு 10% இருக்கு. அந்த 10% யாருன்னா பிராமின்ஸ், பனியா, இது போன்ற உயர்ந்த சாதியில் உள்ளவர்கள். இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாருங்க, மன்மோகன் சிங் சொன்னது எந்த தவறும் இல்லை. நான் சொல்றேன். இப்போ ஐ டோன்ட் நோ வேர் திஸ் ஃபேக்ட் கம்ஸ். I will ஓகே give you. ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்னு இடையில ஒரு இது வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது உலகத்துல எல்லாருமே வந்து எந்த நாட்டில் வந்து அதிகமாக சந்தோஷமா இருக்காங்கன்னு. அதில் வந்து இந்தியன்ஸ் வந்து ஏதோ 22வது இடமோ 26, பாகிஸ்தான் வந்து 3rd பிளேஸோ 4th பிளேஸோ அந்த மாதிரி அது கூட நிறைய இப்போ இஷ்யூ ஆச்சு. இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸோ இல்லை நீங்கள் சொல்கிற இந்த ப்ராப்பர்ட்டியோ இதெல்லாம் யார் வந்து முடிவு பண்ணுறாங்க, யார் நிர்ணயிக்கிறாங்கன்னு தெரியல. இஃப் இட் கம்ஸ் ஃப்ரம் தி அஃபிஷியல் சோர்ஸ், ஐ எம் கன்ஃபர்மிங் தட் நீங்கள் வந்து எதை வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறீங்க, நீங்கள் வந்து இந்த நாட்டினுடைய வளங்களை வந்து 10% கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறீங்களா, இல்லை பொருளாதார வலிமை வந்து 10% கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறீங்க? மொத்த இந்த இந்தியா அப்படின்ற ஒரு நாடு ஏர்ன் பண்ணும்ல. ஆமாம், இந்தியா ஒரு நாடு மொத்தமாக ஏர்ன் பண்ணும்ல, அந்த ஏர்ன் பண்ணுறதை என்ஜாய் பண்ணுற ஒரு குரூப் இருக்கும்ல, அது 10%. அதில் 77% ஆஃப் இந்தியன் ஏர்னிங், தட் இன்க்ளூட்ஸ் வெல்த், தட் இன்க்ளூட்ஸ் ட்ரேட், தட் இன்க்ளூட் பிஸ்னஸ், தட் இன்க்ளூட்ஸ் ப்ராஃபிட், எல்லாத்தையும் சேர்த்து 10% தான் 77 அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. சார் இந்த 77% இருக்கு இல்லைங்களா, இவங்க ஏர்ன் பண்ணுறதும் அந்த 10%க்கு தான் போகுதுன்னு உங்களுடைய குற்றச்சாட்டு. யாருங்க சார்? இந்த 77% இருக்கிற அவங்க ஏர்ன் பண்றது, அதுவும் வந்து அந்த 10% தான் என்ஜாய். அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை, அதுதான் சொல்ல வரேன் நான். அப்படி கிடையாது. இப்போ இந்த காலத்துல ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஓப்பன் டு ஆல். நீங்க ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில உட்கார்ந்திருந்த ஒரு இளைஞனுடைய நீங்க வந்து ஐ திங்க் நீங்க வந்து சிட்டி பேக்ரவுண்டா கிராமப்புறம் பேக்ரவுண்டா? சார் நாங்க கிராமத்துக்காரங்க, நாங்க கிராமத்துல இருந்தா டவுனுக்கு வந்தோம், டவுனுக்கு வந்தா பிசினஸ். உங்க கிராமத்தை எடுத்துப்போம், இன்னைக்கு உங்க கிராமத்தை எடுத்துப்போம். யாருக்கு அங்க அதிக நிலங்கள் இருக்கு, எந்த கம்யூனிட்டிக்கு இருக்கு, எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கா சார்? அப்படி ஒருத்தருக்கு மட்டும் ஜாஸ்தி இருக்கு, ஒருத்தர் கம்மியா இருக்குதா சார்? அப்படின்னு இல்ல, அவங்க வந்து அந்த காலத்துல இருந்து நீங்க சொல்ற அந்த நில பகிர்வை நான் ஒத்துக்கிறேன். உயர்ஜாதிகள் சேர்த்தே அப்படின்னா நீங்க என்ன அவங்க கிட்ட இருந்து புடிங்கி உங்க கிட்ட கொடுக்க போறீங்களா? இல்ல சரி, நேஷனல் வெல்த்னு ஒன்னு இருக்குல்ல, நம்ம வேரிய ஸ்கீம்ஸ் போடுறோம்ல, இங்க இருந்து ஜெனரேட் ஆகுற வெல்த் இஸ் டிஃபரண்ட், தி காமன் வெல்த் இஸ் டிஃபரண்ட். தட் இஸ் காமன் டு ஆல்.
இப்போ நீங்கள் ஒரு ரயில்வே ஸ்டேஷனையோ இல்லை வந்து ஒரு ஹாஸ்பிட்டலையோ இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு மானாவாரி நிலத்தையோ புறம்போக்கு நிலங்களையோ எந்த ஒரு உயர் ஜாதியினரோ இல்லை வந்து நீங்கள் சொல்லக்கூடிய ஒடுக்கப்பட்டவர்களையோ யாருமே வந்து அதை வந்து அவங்களோடதுன்னு தனியாக பங்கிட்டுக்கவோ இல்லை உரிமை கொண்டாடவோ முடியாது. தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் சாப்டர். அவங்க உழைச்சு முன்னேறி சம்பாரிச்ச சொத்தை அந்த அந்த வெல்த் சேவிங் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு காம்படிஷன் இருக்கணும் சார். சி இப்போ இருக்கக்கூடிய நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த எக்கனாமிக் சிஸ்டம் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன் கழிச்சு நம்ம ரொம்ப சிம்பிளானு கேட்குறேன். நீங்கள் இங்கேருந்து உங்கள் ஊருக்கு போகும்போது யூ வுட் ஹவ் கிராஸ்ட் நிறைய டோல்ஸை தாண்டி தான் ஆப்வியஸ்லி அந்த டோல்ஸில் நிறைய பணம் கலெக்ட் ஆகுது. ஓகே, அந்த டோலை அந்த ஊரில் உள்ள அந்த அந்த ரோடை நீங்கள் பயன்படுத்துகிற அந்த ரோடை அந்த ஊரில் கிராமத்தில் உள்ள ஒரு ஏழை அதே மாதிரி பயன்படுத்துகிறாரா? ஏன் சார் பயன்படுத்துறது இல்லை? எப்படி பயன்படுத்துவார்? ஏன் பயன்படுத்துறது இல்லை? அவர் காரில் எங்க ஊர்ல இருக்கக்கூடிய டோல் போட்டிருக்கிற அந்த சாலையில மாட்டு வண்டி எடுத்துட்டு போறாங்க, டிராக்டர் எடுத்துட்டு போறாங்க, அதுக்கெல்லாம் எந்த டோல் கட்டணமும் வசூலிக்கிறது இல்லை. அட் த சேம் டைம் லோக்கல்ஸுக்கு தனியா இன்னொரு ரோடு போட்டு கொடுத்துறாங்க. அந்த டோல் வந்து வசூலிக்கிறதுல பணம் அது அவர் ஊரை தானே கிராஸ் பண்ணி போகுது. ஆமா, அவருக்கு அதுல ஒரு பங்கு கொடுக்கணும்ல சார். அங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அந்த லோக்கல்ஸுக்கு தானே கொடுக்குறாங்க. சரி, இதெல்லாம் மன்மோகன் சிங்லேருந்து வந்தது. அதுக்கு போவோம் சார். மன்மோகன் சிங்லேருந்து வரல, மோடியிலேருந்து. அந்த ஐடியா வந்து மன்மோகன் சிங்க்கு வந்து எக்கனாமிக் ஃபோரம் கொடுத்தாங்க. அந்த ஐடியாவை அவர் அடாப்ட் பண்ணிட்டார். இட் டசன்ட் கம் ஃப்ரம் ஹிஸ் பிரெயின். இல்லை, அதே மாதிரி என் வாழ்நாள் இருக்கும் வரை, நான் உயிரோடு இருக்கும் வரை இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு தரவே மாட்டேன் அப்படின்னு நேற்று பேசுகிறாரு மோடி. அதுக்கப்புறம் லவ் ஜிகாது, அதுக்கப்புறம் மாடு பிரச்சனையில் அடிக்கிறது, இப்படி ஒட்டுமொத்த நீங்கள் சொல்கிறீங்க ஆர்எஸ்எஸ்க்கு அப்படி ஒரு சிந்தனை இல்லைன்ட்டு, ஆனால் மோடிக்கு அப்படி ஒரு சிந்தனை இருக்குது. அதுதானே அவர் வெளிப்படுத்துறாரு. சார், இந்த லவ் ஜிகாத், இந்த மாடு கொண்டு போகிறவங்களை அடிக்கிறது, இதை பற்றி நம்ம பேசியாகும். நாங்கள் சொல்கிறத விட்டுருங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய சர்ச் ஃபாதர்ஸும் போய் சொல்கிறாங்களான்னு நான் கேட்குறேன். மதத்தை பயன்படுத்தி காதல் வந்து மதமயமாக்கப்படுகிறதா அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டினிங். இது எப்படிங்க முடியும் சார்? பெண்கள் ஏமாத்தப்படுறாங்களே, உங்களுக்கு வந்து எஃப்ஐஆர் இருக்குல்ல, நீங்க வந்து எவ்வளவு நாள் இங்கொன்றும் நடந்திருக்கலாம் இல்ல, அதுல வந்து எல்லாத்துலயுமே எக்ஸெப்ஷன் இருக்கு. ஓகே, இப்போ இது எந்த அளவுக்கு போறான்னா, உங்க இந்து பெண்களை குறிவைக்கும் இந்து பெண்களை கிறிஸ்துவ பெண்களை சேர்த்து தான் சொல்றேன் சார். நீங்க கிரைம் நடந்திருக்கு, நீங்க கிரைம் பண்ணவங்களே இஸ்லாமியர்களா பார்க்காதீங்க. கிரைம் இஸ் a crime, டெரர் இஸ் a terror. சரிங்களா? அந்த கிரைம் வந்து இங்க நடந்திருக்கு, எஃப்ஐஆர் இருக்கு. இங்கேருந்து ஆப்கானிஸ்தான் வரைக்கும் போயிருந்திருக்கிறாங்க, அவங்களோட ஐடென்டிட்டியை மறைச்சு காதலிச்சிருந்திருக்கிறாங்க. எல்லாமே எல்லா வகையான ஒரு இன்சிடென்ட் எல்லாத்தையும் அதை காமனைஸ் பண்ண முடியாது. லெட்ஸ் மேக் a study on it. நீங்க கேரளால இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிக் மெஜாரிட்டியான ஏரியால நடந்திருக்கிற இது சம்பந்தப்பட்ட எஃப்ஐஆர் எவ்வளவு எஃப்ஐஆர் இருக்குன்னு பாருங்க. கேரளாவுடைய ஹைகோர்ட்டோட ஸ்டேட்மெண்ட் தப்புங்கிறீங்களா? நம்ம ஊர்ல தான் நாடக காதல்ன்றாங்க சார். சார், நான் காதல் திருமணம் சார். ஓகே, நான் வந்து அப்ப நீங்க வந்துட்டு உங்க மனைவியை ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி அப்படி எல்லாம் கிடையாது சார். என் மனைவி வந்து எல்லா கறியும் சாப்பிட்றா, மாட்டுக்கறி பன்னிக்கறி தவிர. நான் வந்து வெஜிடேரியனு. என் மனைவி வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவ. நான் வந்து சார், காதலுங்கிறது அவ எந்த ஜாதின்னு பார்த்து நான் காதலிக்கல, அவ எந்த ரிலீஜன் பார்த்து காதலிக்கல. திஸ் இஸ் ஸ்பான்டேனியஸ். திஸ் இஸ் ரிலேட்டட் டு எமோஷன்ஸ் ஆஃப் தி டூ இண்டிவிஜுவல்ஸ். ஓகே, அதெல்லாம் நம்ம எதுவுமே வந்து நம்ம எதுவும் இன்டர்ஃபியர் பண்றது இல்லை. பட் நீ ஜாதி பார்த்து காதலிக்கும் போது, நீ மதம் பார்த்து காதலிக்கும் போது, உனக்குன்னு ஒரு அஜெண்டாவை வச்சு காதலிக்கும் போது, தட் இஸ் ரியலி an ugly affair. எப்படி முடியும் சார்? அப்படி நடந்தாலும் அது வெரி வெரி மினிஸ்குலா தானே இருக்க முடியும் சார். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல, அதாவது நான் படிச்சது வந்து ஒரு அர்பன் காலேஜ்ல, அங்க வந்து நிறைய கிராமத்து பசங்கள் நிறைய பேர் வருவாங்க சார். அங்க இருக்கக்கூடிய பசங்க வந்து ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்த பசங்க. எங்களுடைய லட்சியமே வந்து இந்த மாதிரி பண்றது தான். அதை வந்து they are talking like அது வந்து அவங்களுடைய, அது வந்து 1-2 பேர் இல்லை, அவங்களுடைய மனசுல வந்து இதை விதைக்கிறாங்க. அது எதனாலன்னு எனக்கு அப்ப சரி, அந்த பொண்ணையும் வந்து இதை வந்து பெண் இனத்தையே முட்டாளாக்குற மாதிரி இருக்கு. அதுதான் சார், முட்டாளாக்குறாங்க. அறிவே கிடையாதா? நீ அவங்களுக்கு வந்து யோசிக்கும் திறன் இல்லையா? இந்த பையன் நீங்க நம்ம இந்த எக்கனாமிக் குற்றங்களை பத்தி நம்ம நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம், இருந்தாலும் நிறைய பேர் ஏமாத்துறாங்க. சரிங்களா? கொஞ்சம் விழிப்புணர்வு தேவைப்படுது. நீங்க என்ன தப்புங்கிறீங்க? எல்லா ஒடுக்கப்பட்ட இளைஞர்கள் வந்து தப்பு, இவங்க வந்து மேல் ஜாதி பெண்களை நோக்கி இவங்க படையெடுக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரல, அது சொல்றவங்க முட்டாள்னு நான் சொல்றேன். சரிங்களா? ஆனா ஓரிரு குற்றங்கள் அந்த மாதிரி நடக்குது. அந்த
இப்போ வரக்கூடிய அந்த எமர்ஜிங் யூத்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அந்த கம்யூனிட்டியிலேருந்து அவங்களுடைய மனசில் இதை வந்து விதைக்கிறாங்க. நீங்கள் நம்ம ஐயா திருமாவளவன் அவர்களே ஒரு மேடையில் பேசும்போது சரக்கும் மிடுக்கும் எங்ககிட்ட இருக்கிறதுனால தான், இது நீங்கள் மறுக்கவே முடியாது, இது வந்து வீடியோ ஆதாரம் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நீங்கள் எக்ஸாம்பிள் அது வந்து இல்லை சார், இல்லை அதை நான் அது சொல்கிறேன், எந்த கான்டெக்ட்ல சொன்னாருன்றதை ரொம்ப புரிஞ்சுக்கணும். அது எப்போ சொல்கிறாரு, எப்போ இல்லை அது ரொம்ப, ஏன்னா சரி திருமா வந்து திருமணமாகாதவர், ஓகே, நான் திருமணமாகலை, நான் திருமணமாகாதனால எனக்கு வந்து தகுதி இல்லைன்ற மாதிரியான, எனக்கு திருமணம் செய்வதற்கான தகுதி இல்லை, உடல் ரீதியாக தகுதி இல்லைன்னு என் மேலே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைமை விமர்சனம் பண்ணுது. அப்படி அப்போ அது மாதிரியான ஆள் இல்லை. நான் வந்து ஒரு அப்படின்றதுக்கு அந்த முழு ஸ்பீச் கேட்டேன், அதுல நீங்க சொல்ற மாதிரி வந்துச்சான்னு தெரியல. நானும் உங்களுக்கு காட்ட முடியும். ஓகே, ஆனால் நீங்க ஒன்றும் இல்லை, இப்போ சாதாரணமாக வந்து இந்த ரீல்ஸினுடைய ஆப் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் அதில் போய் அது பறையர் கம்யூனிட்டியாக இருக்கலாம், இல்லை எந்த நம்ம வந்து ஷெட்யூல் கேஸ்டில் இருக்கக்கூடிய எல்லா கம்யூனிட்டியோட பேர் அடிங்க. அதில் வந்து எப்படி வந்து வன்னியர் இளைஞர்கள் வந்து முட்டாள்தனம் பண்ணுறாங்களோ, அவங்களுடைய துண்டை கட்டிக்கிட்டு அவங்களுடைய கயிறை கட்டிக்கிட்டு எந்தெந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் போட்டு எந்தெந்த முட்டாள்தனம் பண்ணுறாங்களோ, அதே முட்டாள்தனத்தை வந்து பட்டியலினத்தவர் சார்ந்த இளைஞர்களும் அதே மாதிரி வீடியோக்கள் வந்து எல்லா சாதியினரும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. சார் அது பைத்தியக்காரத்தனமா இல்லையா? அது பைத்தியக்காரத்தனம். அப்போ அந்த இடத்துல அந்த மாதிரி குற்றம் நடக்குமா இல்லையா? சரி, அந்த நம்பர்ஸ் தான் கேட்குறேன். அப்படி அந்த பைத்தியகாரத்தனமா சாதி வரி பிடிச்சிட்டு இருக்கிறவர்களோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்குன்னு கேட்குறேன். ரொம்ப கம்மியாக பொலிட்டிசைசிங் இட். இந்த கிரைம் நடக்குது, அதை இல்லைன்னு மறுக்காதீங்க. இல்லை, அது அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கும். அதனாலேயே இது வந்து ஒரு பெரிய மொத்தம் இப்படி தான் நடக்குது அப்படின்னு பிளேம் பண்ணக்கூடாது. சார், இந்த நம்பர் வந்து நானும் ரிசர்ச் பண்ணல, நீங்களும் ரிசர்ச் பண்ணல. நான் பார்த்தது வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கேன். என் கூட இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஸோடைய அந்த அவங்க ஃபாலோ பண்ணுற குரூப்பாக இருக்கலாம், இல்லை அந்த அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப், அதில் பார்த்துருக்கேன். நான் நேரில் பார்த்ததை வச்சு சொல்கிறேன். நானும் இதில் ஒரு டீப் ரிசர்ச்சில் இறங்கினேன். இந்த முட்டாள்தனம் நடக்குது. உயர்ஜாதி பெண்ணினுடைய வயிற்றுல என்னுடைய கரு வளரணுங்கிற அந்த ஒரு முட்டாள்தனமான கருத்தை ஒன்றும் தெரியாத அந்த இளைஞர்களுடைய மனசில் வந்து விதைக்கிறாங்க. அம்பேத்கரனுடைய படத்தை போட்டுட்டு முடியை வந்து ப்ளூ கலரில் கலர் பண்ணிக்கிறதும், பைத்தியகாரத்தனமாக இருந்துக்கிறதும், நீங்க வந்து அதாவது அவனுடைய the entire pathway மாறுது இல்லையா, அதனால நான் சொல்றேன். இப்போ இங்கே தமிழ்ல இந்தியாவில் நீங்க வந்து ஒரு பிஜேபி தொடர்ச்சி ஆட்சி பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய இந்த முறையும் அவங்க தான் வின் பண்ணுறோம் அப்படின்ற 400 சீட்லாம் வச்சுட்டு போகிறாங்க. எப்படி தொடர்ச்சியாக பிஜேபி ஆட்சி செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இந்தியாவை? இல்லை, அப்படி இல்லை. நாங்கள் வந்து சின்ன வயசில் இருந்து ஆர்எஸ்எஸில் இந்த தேசத்தில் என்னெல்லாம் மாற்றம்லாம் நடக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் இந்த தேசத்தினுடைய கனவு வந்து எங்களோட ரொம்ப பெருசு. இது நீங்கள் ஜஸ்ட் ஒரு 3 தடவை ஆட்சி பண்ணுறதுனால 4 தடவை ஆட்சி பண்ணுறதுனால எங்களுடைய கனவு வந்து நிறைவேற போகிறது கிடையாது. இன்றைக்கும் விஸ்வகுருவாக இந்த உலகத்தை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீமை நோக்கி ட்ராவல் பண்ணுறோம். அது எவ்வளோ ஃபன்னியாக இருந்தாலும் நாங்கள் ஒரு பைத்தியக்காரங்க தான். நீங்கள் வந்து எப்படின்னா, ஒரு எல்லையில் குண்டடிப்பட்டு சாகிற இராணுவ வீரன் எந்த அளவுக்கு பைத்தியக்காரனோ அதே அளவுக்கு பைத்தியக்காரங்க நாங்கள். கேரளாவில் பயங்கரமாக எங்களை வெட்டுறாங்க, தமிழ்நாட்டில் வெட்டுறாங்க, காஷ்மீரில் வெட்டினாங்க, இந்தியாவில் பரவலாக நாங்கள் படுகொலை செய்யப்படுறோம். பட் இருந்தாலும் அந்த காவி கொடியை நாங்கள் விடாமல் பிடிச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு பைத்தியம் எங்களுக்கு பிடிச்சிருக்குது. நாங்கள் வந்து இந்த தேசத்து மேலே ஒரு இடைவிடாத ஒரு காதல் வச்சுருக்கோம். அதனால வந்து மற்றவர்களுக்கு அந்த இது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி இல்லை. மற்ற மதத்தினருக்கு இந்து மதத்தின் நீங்க கரெக்டா சொன்னீங்க. அந்த ஒரு மத வெறியை அவர்களை தாண்டி மற்ற சாதாரண மனிதர்களுக்கோ இல்லை மற்ற மதத்தினருக்கோ இந்தியா மேல்து ஆசையும் அக்கறையும் இல்லைன்னு சொல்லலை. அப்படியா இருந்தால் நான் வந்து மிஸ்டர் முகமதை நான் அந்த மாதிரி சொல்லியிருக்கவே மாட்டேனே. இராணுவத்தில் எவ்வளவோ எங்களுடைய இது ரோல் மாடல்ஸாக இருந்த நிறைய பேர் கிறிஸ்துவர்களாக இருக்காங்க. மேஜர் கரியப்பாவாக இருக்கலாம், இல்லை யாராக வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி சொல்ல வரல சார். இந்த தேசத்தை நீ காதலிக்கிறாய் என்றால், இந்த தேசத்தின் மீது உனக்கு காதல் இருக்கிறது என்றால் நீயும் என்னுடைய தோழனே அப்படிங்கிறது தான் ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடியாலஜி. நீ எந்த மதத்தை சார்ந்தவனாரு, நீ எந்த நாட்டை சார்ந்தவனாரு. வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து இந்த தேசத்துக்காக தொண்டாற்றியிருக்காங்க. சகோதரி நிவேதிதையாக இருக்கலாம். அவங்களையும் நாங்கள் வந்து ஒரு ஆதர்ஷ புருஷராக வச்சுருக்கோம். எங்களுடைய சுபாஷிதத்தில் அவங்களுடைய கோட்ஸ் வருது. இந்த மாதிரி நிறையா நான் சொல்கிறது. இந்த தேசத்து மேலே யாரெல்லாம் வந்து ஒரு பற்று வச்சுருக்காங்களோ,
தன்னுடைய இன்னுயிரையும் ஈத்தருக்கு வந்து ரெடியாக இருக்காங்களோ அவங்கள வந்து ஆர்எஸ்எஸ் வந்து they are portraying as gods. எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் gods. காலையில் 6:30 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய சுபாஷிதத்தில் சகோதரி நிவேதித்தையினுடைய கோட் வந்து வரும். சரிங்களா? ஆட்சி இந்த இன்னும் ஒரு 2-3 டேர்ம் வந்தாலும் இங்கே சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஓகே, அதனால வந்து எங்களுக்கு இது பத்தாது. நாங்கள் இன்னும் நிறைய தடவை அதான் என்ன சரி செய்ய வேண்டிய இந்து ராஷ்டிரம், அகண்ட பாரதம் சார், இந்தியாவில் அதிபர் ஆட்சி, அதற்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை மாற்றுதல், இதுதானே? அப்படி கிடையாது. இப்போ ஹிந்து ராஷ்டிரம் அமையறதுனால என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஹிந்து ராஷ்டிரம் நாங்க எல்லாத்தையுமே கொண்டுருவோமா? இல்ல நாளைக்கே வந்தா அது எதுக்கு தேவை? இது எல்லா மதத்திற்கும் எனக்கு இந்த நாடு சொந்தம் இல்லையா? இல்ல, சொந்தம் தான் சார், யாருமே சொந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த நாட்டில் வந்து இருக்கக்கூடிய மெஜாரிட்டியான கண்ட்ரீஸ் வந்து அஃபிஷியலா their religion is Christianity. எந்தெந்த கண்ட்ரி சொல்லுங்க சார். நீங்க வந்து ரோமை தவிர எது கிறிஸ்தவ நாடு சார்? நீங்க யுஎஸ்ஏ எடுத்துக்கோங்க. நோ, இட்ஸ் நாட் a Christian country. Let me say. No, it's not. சொல்றேன், பலரும் இப்படி தான் சொல்றாங்க. நான் சொல்றேன் ரோம் என்ற ஒற்றை நாட்டை தவிர மற்ற எல்லா நாடுகளுமே கிறிஸ்தவ நாடுகளே இல்லை சார். நீங்க பதவியே இருக்கும்போது லெட் மீ சே பதவியே இருக்கும்போது அங்க நடக்கக்கூடிய செரிமனியை வச்சு நீங்க சொல்லுங்க. 2 ஆப்ஷன் இருக்கு. அந்த இந்தியன் யுஎஸ் கான்ஸ்டிடியூஷன் பேர்லயே நீங்க ஓத்து எடுத்துக்கலாம், பைபிள் பேர்லயும் ஓத்து எடுத்துக்கலாம். எத்தனை பேர் சார் ஓத்து எடுத்தாங்க யுஎஸ் கான்ஸ்டிடியூஷன் பேர்ல? எடுக்கலாமே, ஆப்ஷன் இருக்கு. எடுக்கலாம், பட் அவங்களுடைய பாரக் ஒபாமா he did அப்படிங்கிறது அவங்களுடைய சாய்ஸ். இன்னைக்கும் ஒயிட் ஹவுஸ்ல ஒரு 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 ஓப்பன் பார்ட்டி, ஒரு ஆர்கனைஸ்ட் அஃபீஷியல் பார்ட்டி வந்து ஈஸ்டருக்கு நடக்குது, கிறிஸ்மஸ்க்கு, தீபாவளிக்கு நடக்குது. ஆனா எந்த வென்யூல நடக்குது? நீங்க ஒயிட் ஹவுஸுக்கு கீழே இருக்கிறது சர்ச்சா? இதனாலேயே ஒயிட் ஹவுஸ்க்கு வெளியில விநாயகர் கோயில் இருக்கா இல்ல சர்ச் இருக்கா? ரெண்டுமே இல்ல, கிடையாது. சர்ச் இருக்கு சார். ஒயிட் ஹவுஸ்க்கு சொந்தமான சர்ச் இருக்கு. எல்லா பிரசிடென்ட்டும் ஒயிட் ஹவுஸ்க்குன்னு தனியா ஃபாதர் இருக்காரு, அதுக்குன்னு தனியா டயசிஸ் இருக்கு ஒயிட் ஹவுஸ்க்குள்ளார இருக்கிற சர்ச்சுக்கு. சரிங்களா? இதனாலேயே அது கிறிஸ்தவ நாடு இல்ல, அபிஷியலா அது கிறிஸ்தவ நாடு இல்ல, பிரான்ஸ் கிறிஸ்தவ நாடு இல்ல. சரி, என்னோட பார்லிமெண்ட்டுக்குள்ளார கோவில் இருக்குதா? நீங்க சொல்லுங்க சார். நீங்க இல்ல யூனிட்டி இன் டைவர்சிட்டி, லெட் மீ சே யூனிட்டி இன் டைவர்சிட்டி வந்து நீங்க வந்து இன்சைடு இந்தியா நீங்க பாக்குறீங்க. சரிங்களா? மல்டி ரிலிஜன்ஸ் இருக்கணும், மல்டி ரேசஸ் இருக்கணும், ஒத்துக்கிறேன். வேர்ல்டு வைடா ஒரு யூனிட்டி இன் டைவர்சிட்டி, ஒரு டைவர்ஸ் கல்ச்சர் இருக்கே. லெட் மீ ஃபினிஷ். அந்த டைவர்ஸ் கல்ச்சர்ல இந்த மண்ணுக்குரிய தர்மமாக, அது புத்திசமா இருக்கலாம், ஜெயினிசமா இருக்கலாம், ஹிந்துயிசமா இருக்கலாம், சீக்கிசமா இருக்கலாம், இந்த மண்ணுக்குரிய ரிலீஜன்ஸ்க்கு வெளியில அவங்களுடைய ஒரு சில ரிலீஜன்ஸ்க்கு வெளியில வந்து அஃபிஷியலா, புத்திசம்ங்கிறது அஃபிஷியலா ஸ்ரீலங்கால சைனால இருக்குது. ஆனா ஹிந்துயிசம்க்குன்னு தனியா ஒரு அஃபிஷியலா இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் கண்ட்ரி இல்லை. இல்லை, அதான் சொல்றேனே. இப்போ எதனால அது இருக்கணும்னு சொல்றேன். அதாவது அரசியல் அதிகாரம் இருக்கக்கூடிய ரிலீஜியன்ஸ் மட்டும்தான் இந்த உலகத்துல ரொம்ப நாள் வாழ்ந்திருக்குது, ரொம்ப நாள் இருந்திருக்குது. மற்றதெல்லாம் நீங்க மியூசியம்ல தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ ஈஜிப்சியன்ஸ் வந்து அவங்களுக்குன்னு தனியா உடை இருந்துச்சு, அவங்களுக்கு தனியா ரிலிஜன்ஸ் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து அது ஈஜிப்சியன் மியூசியம்ல மட்டும்தான் இருக்குது. அந்த பிரமிடையும் இடிச்சிருப்பாங்க, அது வந்து இடிக்க முடியல. அது வந்து நிறைய ரீசன்ஸ்க்காக வந்து அது உள்ள போக முடியாது, அது பேய் பயம் இருந்துச்சுங்கிறதுனால, இஸ்லாமிக் இன்வைடர்ஸ்னால வந்து அது இடிக்க முடியல. இஸ்லாமிக் இன்வைடர்ஸ்ல யூரோப்பியன் வாட் எவர் நிறைய பேர் அதை இன்வைட் பண்ணி வந்திருக்காங்க, அது இடிக்க முடியல. ஆனா இன்னைக்கு ஒரு இடத்துலயாவது அட்லீஸ்ட் அவங்களுடைய ஈஜிப்சியன்ஸ் புராதனமா என்ன சாப்பிட்டுட்டு வந்தாங்களோ அந்த ஸ்டேபிள் டயட்டாவது இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கானா? இல்லை. ஏன்னா அவங்க அரசியலை இழந்துட்டாங்க சார். நீங்க வந்து அரசியல் அதிகாரத்தை நீங்க வந்து ஒரு மதம் இழக்குதுன்னா அந்த மதம் வந்து ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்டிங்க்ட் ஆகி மியூசியம்குள்ளார நுழைஞ்சிருக்கு. இப்போ ஹிந்துவிசம் வந்து அந்த வேர்ஜனுடைய ஸ்டார்டிங்ல இருக்குது. எப்படி அதிகாரம் இல்லை சார். ஏசுநாதரே மியூசியம் போயிட்டாரு, அவர் பேசின மொழியே இன்னைக்கு உலகத்துல யாருமே பேசப்படல சார். அப்படி சொல்ல முடியாது. அரமைக்கு யாரும் பேசல சார். அரமைக் டெட் லாங்குவேஜ், லைக் Sir, எப்படி சமஸ்கிருதமோ. see I was seeing ஒரு முக்கியமான ஒரு இது பார்த்தேன். கிறிஸ்டியானிட்டினால உன்னையும் ஒரு 600 வருஷம் 700 வருஷம் த்ரைவ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அவங்ககிட்ட டேட்டா பேஸ் இருக்குது. இவாஞ்சலைசேஷன்ஸ் வந்து அதுக்குன்னு கொண்டான ஒரு நிறைய மிஷனரிஸ் இருக்குது. எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கு.
ஆனால் ஹிந்துயிசம்க்கு அந்த மாதிரி ஒரு ரெகுலராக ப்ராக்டிஸ் ஆகக்கூடிய ஒரு சினாரியோவோ இல்லை ஒரு என்விரான்மெண்ட்டோ இங்கே இல்லை. நீங்கள் அப்படி இல்லாத பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்லி புரிஞ்சுக்கிறேன் நான் ஐ அக்ரி வித் யூ. ஏன்னா இஸ்லாம் கிறிஸ்டியனுடைய அந்த மதத்தோட ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரக்சரை அதை ஈஸியாக வளர்த்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஹிந்து மதத்தோட ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதை ஈஸியாக வளர்த்து எடுத்துகிட்டு போக முடியாத ஒரு ஸ்ட்ரக்சராகவே அந்த மதம் இருக்குது. ஏன்னா அதில் சாதிய கட்டமைப்பு தான் அந்த மதத்தோட மைய புள்ளியாக இருக்குது. சார் இது அதனாலேயே இந்த மதம் வந்து வளர்த்து எடுத்துகிட்டு போகிறதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது. சார் இதை பற்றி நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கோம். நான் இங்கேயும் அதை பேசணுங்கிற ஒரு கடமையில் இருக்கேன். சார் சாதி மட்டும்தான் ஹிந்து மதம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு வந்து சாதி ஒரு முக்கிய கூறு அப்படி கிடையாது சார். அது வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஹிந்துவிசம். அது வந்து ஒரு சொசைட்டி மேனேஜ்மெண்ட்டுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்டேஷன் டிவைஸ். அது சாதிங்கிறது இன்னைக்கு அது வந்து ஒரு தவறான நாடுங்க. இது ஈக்குவாலிட்டி பேசுற உலகம் இது சார். நான் பேசுறேன் சார் ஈக்குவாலிட்டி. நான் வந்து அதுல இருந்து மாறுபடவே இல்லை. நீங்க இந்த சாதியில நான் ப்ரொஃபஷன் சார்ந்து வந்து இந்த சாதியை வந்து டிவைட் பண்றாங்க. ஏன்னா ஜெனட்டிக் அட்வான்டேஜை வந்து அந்தந்த தொழிலுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ வந்து சிற்பக்கலை நீங்க படிக்கணும்னா அமெரிக்காவில் ஒரு யூனிவர்சிட்டியில் போய் படிக்க வேண்டியது இருக்கு. ஆனால் என்னுடைய வீட்டிலேயே என்னுடைய ஃபோர்ஃபாதர்ஸ்லேருந்து என்னுடைய ஃபாதர்லேருந்து எல்லாருமே இந்த சிற்பக்கலையில் இருக்கும்போது அதை நான் ஈஸியாக படிச்சுக்கிட்டேன். நீங்கள் இந்த வேதம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இது ஒன்று மட்டும்தான் அந்த ஒரு ஜாதிக்குள்ளாரியே அடங்கி போச்சு. வேதம் படிச்சாதான் வந்து இவன் ஹிந்துவா இருக்கணும், இவனுக்கு வந்து முக்தி கிடையாது. சில எஜுகேஷன் போயிட்டோம். இப்போ மலம் எழுதல் அப்படின்ற ஒரு தொழில் இருக்குன்னா அவனுக்கு ஜெனட்டிக்கா மனம் அள்ளுதலுக்கு பிராக்டிஸ் ஆயிருப்பானா என்ன? மலம் அள்ளுதல் வந்து 17ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இங்க இருந்தது கிடையாது. ஒரு முடிவெட்டுறது எடுத்துப்போமே சார். முடிவெட்டுறதுனா இப்ப எங்களுடைய ஜாதி வந்து முடிவெட்டுறது. ஓகே, நான் சொல்றேன், முடிவெட்டுதல் மட்டும் எங்களுடைய தொழில் கிடையாது. ஜெனட்டிக்கலா முடிவெட்டுறதுக்கு உங்களுக்கு ஸ்கில் உங்க ஜெயின்ஸ் அப்படி கிடையாது சார். அந்த காலத்துல நீங்க நான் சொல்றேன், எங்களுடைய ஜாதியினுடைய அந்த முடிவெட்டுறது மட்டும்தான் எங்களுடைய ஜாதி முடிஞ்சு போறது இல்லை. அந்த ஊர்ல நாங்க மருத்துவம் பார்த்தோம், அந்த ஊர்ல நாங்க வந்து பிரசவம் பார்த்தோம், அந்த ஊர்ல வந்து பாம்பு கடினா எங்க வீட்டுக்கு தான் வருவாங்க. என்னோட பெரிய பத்தாக்கு 73 வகையில வந்து பிரசவம் பார்க்கறது எப்படின்னு தெரியும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஸ்பென்சரியில இருக்கக்கூடிய சாதாரண நர்ஸுக்கு வந்து தெரியல. புரியுதுங்களா? இப்போ இந்த நீங்க பெருமைப்படுறீங்களே, அதே மாதிரி ஒரு பறையர் எடுத்துப்போமே. அங்க வந்து மாடு செத்துனா அவர் தான் எடுத்துட்டு போகணும், ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அவர் தான் எடுத்துட்டு போய் மூலம் அடிக்கணும் சார். இதெல்லாம் ஸ்கில் என்ன நம்ம எடுத்துக்க முடியுமா சார்? பறையறதா சார் நாங்க வந்து லிங்கமா வச்சு சிலையா வச்சு நீங்க வழிபடுங்க சார். அவரை எப்படி ட்ரீட் பண்றீங்க சார்? ட்ரீட் பண்ணது தப்பு. அது வந்து காலப்போக்குல நடந்த ஒரு இன்ஜஸ்டிஸ். இல்ல அதெல்லாம் எதுக்கு நீங்க இது வந்து நீங்க முடிச்சிருங்க சொல்லுங்க. அதனால தான் இந்து மதத்துல இதை நீங்க வளர்த்த சாதியை ஒழிக்காம இந்து மதத்தை நீங்க வளர்த்தெடுக்கவே முடியாது. அப்படிலாம் கிடையாது சார். நீங்க 63 நாயன்மார்கள்ல இறைவனை சென்றடைந்தவர்கள்ல முக்திங்கிறது எல்லாருக்குமே காமன் சார். ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா, சொல்லக்கூடிய கதைகள்ல பாத்தீங்கன்னா, பிராமணரை புறந்தள்ளி யாரை நீங்க ஒடுக்கப்பட்டவர்னு சொல்றீங்களோ அவங்களுக்கு வந்து இறைவன் வந்து சென்றடைகிறார். அது நந்தனரா இருக்கலாம், சரிங்களா? நந்தனர் வந்து மாட்டுக்கறி தின்னுட்டு இருந்தவர், அவருக்காக நந்தியவே விளக்கி வச்சார் எம்பெருமான். புரியுதுங்களா? ஸோ இந்த ஜாதியை பொறுத்து தான் சொல்லப்படுது சார். சொல்லப்படலை சார். சார் இது வந்து இந்த நாட்டில் நடந்தது. அதுக்குண்டான கோவில் இருக்கு, அதுக்குண்டான இன்ஸ்டன்ஸ் இருக்கு. நீங்க எப்படி அதை வச்சே கதை எழுதியிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ராமாயணம்ங்கிறது ஒரு இமேஜினரி கதை. உங்களுக்கு ஒரு மாடர்ன் மேன் இல்லையா? இப்போ இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் வந்து அசிங்கம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த சொசைட்டிக்கு அது ரொம்ப அவசியம் நினைக்கிறீங்க? டிஃபரன்சஸ் ஆர் எசென்ஷியல். நீங்க சாதி இருக்கிறதுனால நிறைய கியூசைன்ஸ் வருது, நிறைய விதவிதமான ட்ரெஸ் வீவிங் பேட்டர்ன்ஸ் வருது, சரிங்களா? நிறைய கலைகள் வருது. ஒருத்தவங்க ஆடுற நடனம் ஒரு மாதிரி இருக்கு, இன்னொருத்தவங்க ஆடுற நடனம் இன்னொரு மாதிரி இருக்கு. ஒருத்தவங்க வீட்டினுடைய சமையல் கட்டிலேருந்து வர உணவு வேற மாதிரி இருக்கு, இன்னொரு இந்த டிஃப்ரென்சஸ் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? அவங்க அந்த ஐடென்டிட்டியே பிடிச்சி தொங்கணும்னு நான் சொல்ல வரல. இப்போ வந்து வெளியில நம்ம இப்போ வந்து போதுமான அளவு நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சீர்திருத்தங்களை வந்து நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இந்த அளவுக்கு நம்ம கடந்து வந்திருக்கோம். இன்னைக்கு எங்க ஊர்ல பொது கிணறுல தண்ணி எடுக்க முடியாத பறையர்களா இருக்கலாம், பிற ஒடுக்கப்பட்டவர்களா இருக்கலாம். இன்னைக்கு அவங்க வந்து கவர்மெண்ட் அதிகாரிகளா இருக்காங்க. யாரெல்லாம் அவங்கள வந்து ஒடுக்குனாங்களோ
இன்னைக்கு அவங்க கிட்ட தான் போய் ஒரு ஃபார்முக்காக நிற்க வேண்டியது இருக்குது, ஒரு சிட்டா பட்டாக்காக நிற்க வேண்டியது இருக்குது. இதை நான் வரவே இருக்கிறேன் சார், இது நடக்கணும். ஏற்றத்தாழ்வுகள் தப்பு, அதுக்காக இந்த மொத்தமா இந்த சிஸ்டமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. அந்த சிஸ்டமே ஏற்றத்தாழ்வை சொல்றது தானே சார். ஏற்றத்தாழ்வை சொல்லி மனிதர்களை எப்படி சார் நீங்க வந்து, அதாவது இப்போ ஒரு பிராமணர் இருக்கிறாரு, அவருக்கு வந்து மூக்கு கொஞ்சம் வந்து ஒரு தொலை தான் இருக்கும். இதே வந்து ஒரு பட்டியல் இனத்தில் இருக்கிறாரு, அவருக்கு வந்து மூக்கில் வந்து 3 தொலை இருக்கும். அப்படின்னு இருந்தா ஓகே, இது ஒரு டைப்பு, இது ஒரு டைப்புன்னு நீங்க பிரிக்கலாம். ஆனா அப்படி பிரிப்பதற்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எதுவுமே இல்லையே. சார் லெட் மீ சே திஸ், அதாவது இந்த பாகுபாடுங்கிறது இட் இஸ் அ குளோபல் கிரைம். நீங்க திருட்டுங்கிறது அந்த வார்த்தையை நீங்க சொல்லிடுறீங்களா, குளோபல் கிரைம்ன்றீங்க. இது வந்து ஒரு குளோபல் கிரைம். பாகுபாடு, நான் மேலானவன் நீ கீழானவன், அது ஒயிட்டா இருக்கலாம், நிறமா இருக்கலாம், சாதியா இருக்கலாம், மதமா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். நீங்க லியோனார்டோ கேப்ரியோ எடுத்துக்கோங்க, அவர் வந்து ஆடு மேய்க்கிறவர். கேப்ரியோங்கிறது என்னது, ஆடு மேய்க்கிறவங்க தான். கார்பெண்டருங்கிற ஒரு இது இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ப்ரொஃபஷனை வச்சு தனித்தனி குழுக்களாக இருக்கிறவங்க இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய நடைமுறை. இது வந்து நீங்கள் ஒரு பேசிக்காக இது வந்து ஹிந்துவிசம் மட்டும்தான் பண்ணுச்சுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அந்த சொசைட்டியை வந்து முன்னெடுத்துட்டு போகணுங்கிற ஒரு ஈஸுக்காக நம்ம வந்து மனிதர்களை வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷனை வச்சு. இல்லை சார், இப்போ நான் ஐ அக்ரி வித் யூ. இங்கே ஆனால் மற்ற நாடுகளில் இது மாதிரி பாகுபாடு இருக்குது. ஆனால் ஒருத்தன் இதுக்கு மாறலாம், இன்னொருத்தன் இதுக்கு மாறலாம். ஆனால் இங்கே அது மாதிரி மாறிக்க முடியாது. கிடையாது சார். எப்படி மாறலாம்னு சொல்கிறீங்க? நான் எப்படி பிராமணாங்க சார், இந்த ரெவல்யூஷன் நடந்துச்சு சார். நீங்கள் யூகேல ஃபிஷர் கம்யூனிட்டிக்கும் கார்பெண்டர் கம்யூனிட்டிக்கும் இடையில சண்டை வந்துச்சு, சரிங்களா? என்ன பண்ணிட்டாங்க, கார்பெண்டர் கம்யூனிட்டி வந்து மிட் யூரோப்புக்கு ஓடி போயிட்டாங்க, இடையில மைக்ரேட் ஆகிட்டாங்க. மைக்ரேட் ஆகி பழி வாங்கணுங்கிறதுக்காகவே இந்த ஃபிஷர் கம்யூனிட்டி தேடி போய் அவங்களோட அடையாளத்தை மாற்றிக்கிட்டாங்க, அவங்களுடைய தொழிலை மாற்றிக்கிட்டாங்க, எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டாங்க. தேடி போய் ஒவ்வொருத்தவங்கள தேடி பிடிச்சி கொண்டுட்டு இருந்தாங்க, புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஒரு காமன் கிரைம் சார். அன்டச்சபிலிட்டிங்கிறது எப்படி வந்து திருட்டுங்கிறது எல்லா நாட்டிலும் இருக்கும். நமக்கு அதுக்கு தேவையான சட்டங்கள் நம்ம போட்டுக்கிறோம், அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நம்ம வச்சுக்கிறோம். ஆனால் அதை நம்ம உன்னையும் நம்மளால் ஒழிக்க முடியல, புரியுதுங்களா? அதே மாதிரி நீங்கள் வந்து டிஸ்கிரிமினேஷனுங்கிறது வந்து இந்த கிரைம் வந்து இந்த உலகம் அழிகிறது வரைக்கும் இருக்கும். ஆனால் அதை முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய மெஷினரிஸை யூஸ் பண்ணி கம்மி பண்ணணும். அதுக்காக நீங்க வந்து இந்த பேசிக் டிஃபரன்சஸ் மெஷினரிகள் தானே, கிறிஸ்தவ மெஷினரிகள், அவங்கள போட்டு நீங்க கிறிஸ்தவ மெஷினரி சார், கிறிஸ்தவ மெஷினரிகளே சார் இன்னைக்கு வரைக்கும் சார் நீங்க வந்து நாங்க போராட்டம் நடத்தி இருக்கிறோம், சர்ச்சில் வந்து விடுறது இல்லைன்னு. அவங்க கன்வெர்ட் ஆகி போனாலும் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. டிஸ்கிரிமினேஷன் இஸ் அ காமன் கிரைம் சார். நீங்கள் வந்து அதையும் ஹிந்துவிசமும் நீங்கள் வந்து இது வந்து இதுக்கு மட்டும்தான் சார்ந்தது அப்படிங்கிறது நம்ம சொல்லுவீங்க. இந்து மதம் தான் டிஸ்கிரிமினேஷன் தான் ஹிந்து மதம், ஜாதி மட்டும்தான் ஹிந்து மதம் தான் கிடையாது. ஜாதி வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப். ஓகே, நீங்கள் வந்து இங்கே எந்த ஜாதியில் எடுத்தாலும் அங்கிருந்து ஒரு நாயன்மார்கள் இருக்காங்க, அங்கிருந்து ஒரு மதகுரு இருக்கிறாங்க. ஸோ வி கேனாட். இப்போ இன்னொரு முக்கியமான கிளைம், அதாவது ஆர்எஸ்எஸ் பிஜேபி இவர்களுடைய இந்த இந்த சித்தாந்தங்கள் பேசுகிறவங்களுடைய முதல் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப மதம், என்னுடைய மதம், என்னுடைய இனம், என்னுடைய கலாச்சாரம், அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது என் நாடு, தேச பாதுகாப்பு, இதை பற்றி தான், இதுதான் அவங்களுடைய உயிர் நாடு. இதை யாராவது கேள்வி கேட்டால் இவர் ஆன்டி இண்டியன், இவர் அர்பன் நக்சல் அப்படின்னு சொல்லி டேர்ம் பண்ணுறது. பட் சைனாவோட இன்ஃபில்ட்ரேஷன் இவ்வளோ நடந்திருக்கு, யூ நோ இட் பெட்டர். ஆனால் வை மோடி வந்து அதை பற்றியே பேச மாட்டேங்கிறாரு. தெர் இஸ் நோ, நம்ம மக்களுக்கும் முறையான அறிவிப்பு இல்லை. ஒரே ஒரு முறை பார்லிமெண்ட்டில் இதை பற்றி பேசப்பட்டது. ஏன் இந்த மௌனம் சார்? நாங்கள் அந்த பகுதிகளுக்கு நேரில் போனோம். லெட் மீ சே இட். எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் இன்ஃபில்ட்ரேஷன் நடந்திருந்தால் அந்த இடத்திலிருந்து சைனீஸ் ஆர்மி துரத்தப்பட்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சார், நான் இது வந்து ரொம்ப காமனாக உலாவிய உண்மை கிடையாது. நான் சொல்கிறேன், நார்தர்ன் மீடியாஸில் இது நிறையா போர்ட்ரே பண்ணுறாங்க. நீங்கள் கையாலேயே அடிச்சுக்கிட்டாங்க. நீங்கள் வந்து இந்தியன் ஆர்மி அண்ட் சைனீஸ் ஆர்மி பார்த்தீங்கன்னா அம்யூனேஷன் ஆக்ட் படி வந்து ஃபயர் பண்ணிக்கக்கூடாது, எதுவும் பண்ணிக்கூடாதுங்கிறதுனால கையாலேயே அடிச்சிருந்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஒருத்தர், ஏன்னா நான் இதை பற்றி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன், அங்கே ஒரு ஆர்மி ஆஃபீஸரை பார்த்தேன். அவர் என்ன பண்ணியிருந்திருக்காரு, அடித்து மூளையை கையில் எடுத்திருந்திருக்காரு. இட்ஸ் a such a bravery act. அந்த ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆக்கிரமிப்பு நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, இதெல்லாம் வந்து ப்ரீ மோடி ஏரா, 2014க்கு முன்னாடி காங்கிரஸ்னால கைவிடப்பட்ட நிலப்பிரதேசங்கள். வாலண்டியரே நம்ம நிறைய விட்டு கொடுத்துருக்கிறோம்.
இண்டிச்சினி பாய் பாய் நீங்கள் அந்த பேக்ட் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அந்த பேக்ட் படி இப்போ சைனா நான் சொல்றது கடந்த 10 ஆண்டுகளில் நடந்த 10 ஆண்டுகளில் இன்ஃபில்ட்ரேஷன் வந்து அந்த அளவுக்கு இல்லை, குறைக்கப்பட்டு இருக்கிறது. இன்னையும் நம்ம கூட எதுக்கு சண்டைக்கு வந்தாங்கன்னா பார்டர் ரோட்ஸ்ன்னு நம்ம வந்து போட்டுட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் காங்கிரஸ் வந்து போடலை அந்த ரோடு. இன்னைக்கு நம்ம பார்டர் ரோட்ஸ் நிறையா போட்டிருக்கிறோம். அதுக்காக தான் சண்டைக்கு வந்தாங்க. அவங்க என்னதான் வந்து அதை தடுத்து நிறுத்தணும்னு நினச்சாலும் நம்ம அதை விட்டு கொடுக்கல. நாங்கள் லடாக்ல வந்து ஒரு கிராமத்துக்கு போனோம். அந்த கிராமத்தில் வந்து சைனீஸ் ஆர்மி வந்து உள்ளே வந்தாங்க, எல்லாமே சொன்னாங்கன்னு சொல்லி அந்த கிராமத்தை காலி பண்ணிட்டாங்க. அந்த கிராமவாசிகள்கிட்ட நாங்கள் இன்டர்வியூ எடுத்தோம். கடைசி வரைக்கும் இந்திய ராணுவம் அவங்கள கைவிடவே இல்லை. அந்த இடத்துலேருந்து மாறி வச்சு அந்த கிராமத்தை ஃபுல்லாக ஆக்கிரமிச்சு சைனீஸ் ஆர்மி கூட சண்டை போட்டு வெளியில் துரத்தி இருக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸினுடைய பிரச்சாரத்தை நீங்கள் கையில் எடுத்துட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு வேறு பாயிண்ட் இல்லைங்கிறதுனால அவங்களுடைய நீங்கள் வந்து நியூஸ் லெட்டர்ஸில் இல்லை அப்படின்னா அவங்க சொல்லலாமே டீப் இது வந்து இட் இஸ் அ அலிகேஷன் ஆன் நேஷனல் செக்யூரிட்டி. நம்மளுடைய ஐ திங்க் மோர் தென் 600 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸோ ஏதோ எடுத்துருக்கதா தான் சொல்லப்படுது. இப்படி ஒரு கிட்டத்தட்ட கேரளா சைஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கலை அப்படின்றத இந்த கவர்மெண்ட் சொல்ல. கிட்டத்தட்ட 8 மிலிட்ரி லெவலில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அந்த 8லையும் தோல்வி அப்படின்றது தான் செய்திகள் வருது. அப்போ இதெல்லாம் பொய்யா இருக்குமா? சிக்கிம்ல உள்ள ஒரு கிராமத்தில் அந்த கிராமத்தோட பெயர்கள்லாம் சைனாவில் மாத்துறாங்க. இப்படி இருக்கும்போது இதெல்லாம் நான் வந்து பேச மாட்டேன். இதை பற்றி எந்த தேசபக்தாலும் பேசுறது இல்லையே. சிக்கிமில் மாற்றப்பட்ட அந்த கிராமம் இருக்குங்களா, அது உன்னையும் அங்கே வந்து முனிசிபாலிட்டி நடந்துட்டுருக்கு. உன்னையும் அங்கே வந்து நம்மளுடைய ஆட்கள் தான் போய் வந்து சானிடரி ஒர்க்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, மெடிசன்ஸ் போயிட்டுருக்கு, கோவேக்சின்லாம் போயிட்டுருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு அவங்க வந்து அந்த பேரை மாற்றிட்டாங்கிறதுனால அவங்களோட ரொம்ப இப்போ உங்கள் வீட்டு போர்டை உங்கள் வீட்டில் அது வந்து ஒரு இல்லம்னு எழுதி வச்சிருக்கீங்க. முள்வேலிக்கு இந்த சைடு தான் அந்த கிராமம் இருக்குது. நான் எதனால இந்த சைனீஸ் இன்ஃபில்ட்ரேஷன்ஸை பற்றி நான் நிறைய படித்தேன், அதனால நான் சொல்கிறேன், தெரியாமல் நான் சொல்லலை. நீங்கள் அடித்து துரத்தப்பட்டிருக்கிறார்கள் சார். நீங்கள் சைனீஸ் ஆர்மி பார்த்தீங்க கையாலேயே அடி வாங்கியிருக்கிறாங்க, புரியுதுங்களா? அவங்களால டேக்கிள் பண்ண முடியல. சண்டைக்குன்னு போன்னு சொல்லும்போது யாரும் போகாமல் ட்ரக்லேயே உட்காந்துட்டு இருந்திருக்காங்க, புரியுதுங்களா? அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிரேவரியான ஆக்ட் வந்து அங்கே நடந்திருக்குது. ஏன்னா நம்மளால வந்து அஃபிஷியலாக அங்கே வந்து ஆர்ம்ஸ் யூஸ் பண்ண முடியாது, மிசைல்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம கம்முன்னு இருக்கோம். வார்னு வந்தால் வி ஆர் ரெடி. ஏன்னா நம்ம அதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம வந்து கட்டமைச்சு வச்சுட்டோம். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாதப்பவும் நான் அந்த நிலப்பகுதிகளுக்கு போயிருக்கிறேன், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அப்புறமும் நான் அந்த நிலப்பகுதிகளுக்கு போயிருக்கேன். ரைட் நவ் இட் இஸ் அ வெரி ஹைலி செக்யூர்ட் ஏரியா. எனக்கு தெரிஞ்சு பேரில் மட்டும்தான் வந்து லடாக்கில் வந்து அக்ஸின்சின் வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல். இப்போது மொத்தமாக சைனீஸ் பார்டர் எல்லாமே லைன் ஆஃப் கண்ட்ரோல் மாதிரி தான் இருக்குது. வி ஆர் ரெடி ஃபார் வார். சைனா ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் கம்ப்ளீட்லி. அதனால் வந்து வி ஆர் இன் த வேர்ஜ் ஆஃப் வார். வராமல் இருக்கிறாங்க. வந்தால் முன்னாடி எதெல்லாம் நம்ம விட்டு கொடுத்தோமோ அதையும் சேர்த்து எடுக்கக்கூடிய நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். அப்படியா? ஆமாம். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. நன்றி.